எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் அ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செம்மு 5வது செம்மாக இருக்கக்கூடிய இந்த ஆனந்தா பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. கிரியேட் த ஃபாலோயிங் லெட்ஜர் அண்டர் அப்ராப்ரியேட் குரூப் அண்ட் ஷோ த ட்ரையல் பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நேராக வாங்க. சம் நம்பர் 5 இது வந்து பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 5 ஆனந்தா பிளாஸ்டிக் சம் 5 சம் நம்பர் 5 ஆனந்தா பிளாஸ்டிக்ஸ். ஓகேவா? சம் நம்பர் 5 ஆனந்தா பிளாஸ்டிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2024-25. அட்ரஸ் எல்லாம் வேண்டாம், நேரம் கருதி நான் அதை கட் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு, வேறு எதுவும் வேண்டாம். ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 24 என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்வென்ட்ரியும் ஜிஎஸ்சியும் வேண்டாம். நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் இன்வென்ட்ரி ஜிஎஸ்சி ரெண்டும் வேண்டாம், பில்வைஸ் வேண்டாம், இன்வென்ட்ரி வேண்டாம், இந்த மாதிரி ஜிஎஸ்சி இருக்குல்ல அது வேண்டாம், இந்த மூணும் வேண்டாம். கண்ட்ரோல் கேஷ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கேஷ் இருக்கா பாருங்கள், இல்லை. பேங்க் இருக்கா, இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம், நீங்கள் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, லெட்ஜர், ஆல்ட்டு ஹெச், மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம் இங்கே போய்ட்டு நீங்கள் ஆரம்பிங்க. ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ச்சேஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது எது கீழே வரும்னா அண்டர் பர்ச்சேஸ் கீழே வரும். 1,30,962. அடுத்தது ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஆனந்தா பிளாஸ்டிக்ஸ் இன்கம், அது சரி எக்ஸ்பென்ஸ். இது ப்ராசஸிங் சார்ஜஸ் அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,735. 20,735. மூணாவது சேலரி. சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வரும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அது கீழே வரும். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 84,500. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேஜஸ். வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னா 65,595. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 35,408. சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். நான் சொல்லும்போது நீங்கள் கூட சேர்ந்து சொல்லணும். 4,66,361 கிரெடிட் பேலன்ஸ். டெலிஃபோன் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். யாருக்கா டவுட் இருக்கா? டெலிஃபோன் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 10,257. டெலிஃபோன் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 10,257. ஸ்டேஷ்னரி 6,000. ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்சஸ் comes under indirect expenses 6,552. traveling and conveyance under indirect expenses 14,261. rent received under indirect income மாற்றி போட்டிங்கன்னா மாறி போயிடும். 4,140. postage under indirect expenses 1,592. petrol under indirect expenses 13,039. drawings under indirect expenses 10,000. suspense under suspense account. இது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அண்டர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டா கிரெடிட்டா தெரியாது. நாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரெடிட் பேலன்ஸ்லேயும் போட்டுக்கலாம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு டேலி ஆகுதா பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 1,55,200 இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா முதல்ல என்ன பண்ணுங்கள், இதை 2ஆல் வகுத்து பாருங்கள். 1,55,200 டிவைடட் பை 2 77,200. ஸோ இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தியா, இது வந்து கிரெடிட் பேலன்ஸ் கிடையாது, டெபிட் பேலன்ஸ். இது வந்து
கிரெடிட் பேலன்ஸ் கிடையாது. என்ன பேலன்ஸு? டெபிட் பேலன்ஸ் போட்டிங்கன்னா இப்போ வந்து டேலி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகிடுச்சு. தட் இஸ் நோ எனி டிஃப்ரென்ஸ். ஸோ சம் நம்பர் 5 ஓகே. அடுத்த சம் போகலாம். ஆல்ட்டுக்கே ஹெச் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த சம் போங்க. கிரியேட் சம் நம்பர் 6 வைலட் ஆட்டோ ஸ்பேர்ஸ் அப்படின்னு சம். அடுத்த இந்த சம்மு வைலட் ஆட்டோ ஸ்பேர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் போடுறீங்கன்னா எந்த கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோடைய அக்கௌண்டண்ட்டாக உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். எப்படி வந்து சந்திரமுகி வந்து அந்த கேரக்டராக மாறுறாலோ, சில பேர் சினிமாவில் நடிக்கிறவங்க அந்த கேரக்டராகவே மாறுவாங்க. எம்எஸ் பாஸ்கர், அதே மாதிரி டெல்லி கணேஷ், நாகேஷ், இந்த மாதிரி கேரக்டராக மாறுவாங்க. சிவாஜி கணேசன் இவங்கெல்லாம். அந்த மாதிரி நீ ஒரு அக்கௌண்டண்ட்டாக என்ன பண்ணணும், எந்த கம்பெனியோடைய அக்கௌண்டண்ட்டோ அந்த கம்பெனியோடைய அக்கௌண்டண்ட்டாக நீ மாறணும். அண்ணா செட்டிநாடு மெஸ்ஸு அப்படின்னா நீ உடனே ஒரு ஹோட்டல், ஒரு செட்டிநாடு ஹோட்டலில் என்ன நடக்கும் அந்த இன்சிடென்ட்ஸ் அந்த அக்கௌண்டண்ட்டாக நீ மாறிடணும். நீ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அக்கௌண்டண்ட்னா செங்கல், கல், ஜல்லி, கம்பி அப்படின்னு மாறிடணும். நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தா பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ் அக்கௌண்டண்ட்டாக மாறிடணும். நீங்கள் வந்து ஒரு வைலட் ஆட்டோ ஸ்பேர்ஸ் அப்படின்னா உடனே ஒரு 2 வீலர் மெக்கானிக் அக்கௌண்டண்ட்டாக மாறிடணும். அந்த மாதிரி மாறிட்டு அந்த ஆங்கிளில் நீ திங்க் பண்ணணும். கம்பெனி பேர் வைலட் ஆட்டோ ஸ்பேர்ஸு. சம் நம்பர் 6. கம்பெனி பேர் என்ன? வைலட் ஆட்டோ ஸ்பேர்ஸ். சம் நம்பர் 6 தமிழ்நாடுன்னு போட்டுக்கிறேன். ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 24. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுறேன். எனக்கு ஒரு சம் போட எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். பில் வைஸ் வந்து நோ, இன்வென்ட்ரி நோ, ஜிஎஸ்டி நோ. இதை 3 நோ கொடுத்துருங்க. ஓகேவா? இது 3 என்ன பண்ணணும்? நோ கொடுத்துடணும். பில் வைஸு, ஜிஎஸ்டி, இன்டகிரேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி, இந்த 3 வந்து நீங்கள் நோ கொடுத்துருங்க. ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்தோடனே கேஷ் இருக்கா பாருங்க. கேஷ் இருக்குது. கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 3141 ரூபா இருக்குது. கேட்வே ஆஃப் டேலி வாங்க. ஃபஸ்ட்டு ஆல்டர் பண்ணிவிடுங்க. ஆல்டரில் கேஷ் இருக்கும், லெட்ஜர் கேஷ். அதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆல்டர் பண்ணிவிடுங்க. என்ன பேலன்ஸ்னால் டெபிட் பேலன்ஸ். அடுத்து இந்த சம்மில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கா? இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இருக்கா பாருங்கள். பேங்க் பேலன்ஸ் அட் பேங்க் 31,368 இருக்குது. நீங்கள் உடனே ஒரு பேங்க் லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்னு வச்சுக்கோ பேருக்கு. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோ. 251000040015780. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. பேங்க் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். பேங்க் நேமு பஞ்சாப் நேஷனல் பேங்க். பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேட்பட். அடுத்தது செட் ஆல்டர் ரேஞ்ச் ஃபார் செக் புக்ஸ். இனிமேல் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. செக் நம்பர் 120, 101, 120, 200 போடு. 100 நம்பர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம்? 31,368. ஓகேவா? அதை என்ட்ரி பண்ணிக்கோ. இந்த மாதிரி சிங்கிள் லெட்ஜரில் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர், லெட்ஜர், கேஷு. அதுக்கு அடுத்தது சிங்கிள் லெட்ஜர் கிரியேட் பண்ண வேண்டியது, ஆல்டர் பண்ண வேண்டியது கேஷு. லெட்ஜர் கேஷ் வந்து ஆல்டர் பண்ணணும், கிரியேட் பண்ண வேண்டியது பேங்க் லெட்ஜரில் இங்கே இருந்தபடி. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் மல்டிபிளில் வந்துருங்க. கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட்டு ஹச், மல்டி கிரியேட் ஆல் ஐட்டம். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள் மெதுவாக. கேட்வே ஆஃப் டேலி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஆல்ட்டு ஹச் மல்டி மாஸ்டர். அங்கே மேலே போய்ட்டு மல்டி கிரியேட்டில் ஆல் ஐட்டம். இப்போ பாருங்கள் கேஷ் பேங்கை விட்டுட்டு மற்றதெல்லாம் நம்ம கடகடன்னு பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அமௌண்ட்டை போட்டுருங்க. அமௌண்ட்டை நான் காப்பி பண்ணி போடுறேன் நேரம் கருதி. லேபர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது டெலிஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டெலிஃபோன் வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். தெரியுதாப்பா? அடுத்தது
ஃப்ரைட் வந்து அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஃப்ரைட்டு அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஃப்ரைட்டு. அடுத்தது டூல்ஸ். டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபிக்ஸ்டு அசட். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ். வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பார்ட்னர் salary. Partner salary under indirect expenses, debit balance. Interest on capital, company point of view ல பார்க்கணும். Interest on capital வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கொடுக்குது, அது indirect expenses, debit balance. Furniture comes under fixed assets. Furniture comes under fixed assets, debit balance. Vehicle under fixed assets, debit balance 37,500. Building tools under fixed assets, debit balance. என் கூட சேர்ந்து சொல்லணும் நீங்க. ஸ்டாக் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், WIP அப்படின்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்ட், டெபிட் பேலன்ஸ். பேலன்ஸ் அட் பேங்க் போட்டாச்சு, இது போட்டாச்சு. ஸ்ரீராம் கரண்ட் அக்கௌண்ட். ஸ்ரீராம் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன? கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக இருக்கும்போது ஃபிக்ஸட் கேபிட்டல், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அப்படின்னு 2 கேபிட்டல் இருக்கு. ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்னா ஆரம்பத்தில் போட்ட கேபிட்டல், அதுக்கப்புறம் போடுற கேபிட்டல், எடுக்கிற கேபிட்டல், அடிஷனலாக கொண்டு வர கேபிட்டல் எல்லாமே ஒரே அக்கௌண்ட்டாக வச்சுப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்தில் போட்ட கேபிட்டல் அப்படியே இருக்கட்டும், தொடக்கூடாது, அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுப்பாங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் வந்து டெபிட்டும் இருக்கலாம், கிரெடிட்டும் இருக்கலாம். பட் ஆரம்பத்தில் போட்ட கேபிட்டல் ஒன்லி கிரெடிட் பேலன்ஸ் தான். அதன்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ராம் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு. ராம் கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் கீழே வரணும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அது டெபிட் பேலன்ஸ். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அது டெபிட் பேலன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ், வைலட் ஆட்டோ ஸ்பேர்ஸ் இது. ஓகேவா? அப்போ சர்வீஸ் பண்ணி அதுலேருந்து நமக்கு இன்கம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ட் இன்கம், சர்வீஸ் சார்ஜஸ். கிரெடிட் பேலன்ஸ். பேங்க் இன்ட்ரெஸ்ட், நமக்கு வருமானம் வந்திருக்கு, இன்கம் அது. பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்னு இருக்கணும், அது ஆக்சுவலாக இல்லை, அந்த காலம் மிஸ்ஸிங். பேங்க் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது கேபிட்டல் ஆர் ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லியாபிலிட்டி. கேபிட்டல் ஆர் ராம் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 7,50,000. அட்வான்ஸ் ரிசீவ்டு நமக்கு கரண்ட் லியாபிலிட்டி. அட்வான்ஸ் ரிசீவ்டு, அட்வான்ஸ் ரிசீவ்டு அண்டர் லோன்ஸ் லியாபிலிட்டியில் வச்சுக்கலாம், இல்லை சன்ட்ரி டெட்டார்லையும் வச்சுக்கலாம். சன்ட்ரி டெட்டாரில் வச்சிங்கன்னா டெபிட்னு இருக்கக்கூடாது, அதை போயிட்டு கிரெடிட்னு மாற்றுங்க. அட்வான்ஸ் ரிசீவ்டு அண்டர் சன்ட்ரி டெட்டார், கிரெடிட் பேலன்ஸ். வேறு ஏதாவது விடுபட்டிருக்கா பாருங்கள். என்ட்ரு கொண்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கக்கூடாது, இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் எதனாலங்கிறத பார்ப்போம். 4,43,808 டிவைடட் பை 2 போடுங்க. 2,21,904. இந்த 2,21,904 எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராம் கரண்ட் அக்கௌண்ட்டால் வந்தது. ஸோ இதை போய் நான் மாற்றணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரெடிட் பேலன்ஸில் இருக்குது, இது டெபிட்னு மாற்றணும். எப்படி சார் மாற்றுறது அப்படின்னா நிறைய வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தபடியே கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் டெபிட்னு மாற்றிக்கலாம், இது ஒரு மெத்தடு. இல்லை கேட்வே ஆஃப் டேலியில் ஆல்டர் லெட்ஜர், அதில் போயிட்டு இந்த ராமு கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி இப்படி மாற்றிக்கலாம், இது ஒரு மெத்தடு. அல்லது டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸில் பார்க்கும்போதோ இல்லை பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போதோ இங்கே இருந்தபடியே ஆல்ட் ஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆல்ட் ஜி ஆல்டர் மாஸ்டர், ஆல்ட் ஜி ஆல்டர் மாஸ்டர் லெட்ஜர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, இப்படியும் மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி 3 வகையில் இருக்குது, எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேவா? என்னென்ன வகை இருக்குது? ஒன்று ரிப்போர்ட்டில் பார்க்குறது ஆல்ட் ஜி, இல்லையா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் F1ல்
அதை அப்படியே என்ட்ரி பண்ணி அப்படி பார்க்குறது. அப்படி இல்லைன்னா கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர், இங்கே போய்ட்டு லெட்ஜரை செலக்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த வகையில் பார்க்கலாம். இப்போ இந்த சம் நம்ம போட்டாச்சு. இதனுடைய பேலன்ஸ் ஷீட்டு 662. நான் வந்து வைலட் டாட்டா ஸ்பேர்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. சம்முக்கு ஆன்சர் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் போட்டுறேன். பேலன்ஸ் ஷீட் டோட்டல் போட்டுறேன். ஒவ்வொரு சம் முடியும் போதும் வைலட் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டு உங்களுக்கு நான் போட்டேன். ஓகேவா? வைலட் டாட்டா ஸ்பேர் சம்முக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் போட்டேன். நீங்கள் இதை பார்த்து போடாதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நேரடியாக சம்மு போட்டுட்டு உங்களுக்கு ஆன்சர் உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியுதா பாரு. ரெக்டிஃபை பண்ண முடியலன்னா இந்த பேலன்ஸ் எடுத்து வச்சு செக் பண்ணிக்கோ. ரைட்டா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணா செட்டிநாடு மெஸ் போலாமா? அடுத்த சம் போலாமா? அண்ணா செட்டிநாடு மெஸ். நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். அடுத்த சம் போடுவோம்.